ஸ்டேட்ஸ் 16 செப்டம்பர் 2024 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான கீ ஆன்சரை தான் போடுறேன். இப்போ வந்து நம்ம தமிழ் கீ ஆன்சரை பார்க்க போகிறோம். ஜிஎஸ்ஸுக்கான கீ ஆன்சரை போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை எதுன்னு கேட்குறாங்க. கற்றாழை. இது வந்து நமக்கு அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின்ங்க. நெக்ஸ்ட்டு முத்துலக்ஷ்மி பொறுத்துகள் கேட்குறாங்க. முத்துலக்ஷ்மி வந்து புற்றுநோய் மருத்துவமனை வந்து கட்டியிருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்த அம்மையார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. பண்டித ரமாபாய் பார்த்தீங்கன்னா சமூக தன்னார்வலர். மலாலா பார்த்தீங்கன்னா பெண் கல்விக்கோசரம் பாடுபட்டவங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆன்சருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில் வந்து ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து தமிழ் ஓல்டு புக்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி மதுரை. மதுரையினுடைய வேறு பெயர் தான் வந்து ஆலவாய்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளின் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யாருக்கு அப்படின்னா வந்து நம்மளுடைய தென்னகத்தில் வந்து முத்துராமலிங்கம் இருக்கும். வடக்கில் பார்த்தீங்கன்னா வந்து திலகருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி முத்துராமலிங்க தேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வஞ்சிக்குரிய சீரமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு. அப்போ தலை வந்து 7 வகைப்படும். அதில் வந்து வஞ்சி தலைக்குரியது வந்து 2 வரும். ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாவது வஞ்சித்தலை. இதில் பார்த்தீங்கன்னா கனி அப்படின்ற ஒரு வேர்டு வந்தாவே அது வந்து வஞ்சித்தலைக்குரியதுங்க. அப்போ கனி என்ற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து தேமாங்கனி மற்றும் புளிமாங்காய். இதுதான் வந்து வஞ்சித்திணைக்குரிய சீரமைப்புன்னு சொல்லலாம். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. வெண்மை அப்படின்றது வந்து பண்பு பெயர் குறிக்கும். அதான் வண்ண பண்பு பெயர் தாங்க இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வஞ்சி விருத்தம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி 4ஆய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது தான் வந்து வஞ்சி விருத்தம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 108வது. புறப்பொருள் திணையின் வந்து பெயரை தாங்கிய நீதி நூல் எதுன்னு கேட்குறாங்க. முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி தான் வந்து புறப்பொருள் திணையினுடைய பெயரை தாங்கி வந்த நீதி நூல் சொல்லலாம். வெண்குடை. இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. வெண்குடைனா வெண்மையான குடை. ஸோ பண்பு தொகை தான் வரும். நெக்ஸ்ட் திரிகடுகம். திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் யாருங்க? நல்லாதனார். சிறுங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவர் யாருன்னா இது வந்து ஓல்டு தமிழ் புக்குங்க. குகன். குகன் தான் வந்து சிறுங்கி பேரம் அப்படின்ற ஒரு நகரில் வந்து வாழ்ந்தவர். அனகன் என்ற சொல்லில் வந்து யாரை குறிப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இது 12th நியூ புக்கில் இருக்குது. அனகன் அப்படின்றது வந்து ராமனை குறிக்கும். ராமனை குறிக்கும் பெயர் தான் என்னது? அனகன் சொல்லலாம். பின்னொரு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. ரினைசன்ஸ். ரினைசன்ஸ் அப்படின்னாவே மறுமலர்ச்சி. ரினைசன்ஸ் அப்படின்னாவே மறுமலர்ச்சி. பிழையான இணையை வந்து கண்டறியும் கேட்குறாங்க. கல்லில் நார் உரித்தல் அதுதான் பிழையானது. ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருக்காங்க, அது தவறு. மீதி எல்லாமே சரியா இருக்கு. ஸோ பிழையானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்போது கல்லில் நார் உரித்தல். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சந்தி பிழையற்ற தொடரை வந்து தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா கசதபமின் வந்து அதனுடைய புல் எழுத்துக்கள் வந்து வரணும், மெய் எழுத்துக்கள். இதில் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதியில் மலை பயிர்களும் நிலப்பயிர்கள் பகுதியில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. இதுதான் வந்து சரியான ஆன்சருங்க. தவறான இணையை கண்டறிக. 11th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. சீரா புராணத்தில் முரணி அப்படின்னா வந்து உடன்பட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து தவறான இணைன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 117வது கொஸ்டின் 10th ஓல்டு புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இன்று நான் உணர்கிறேன் தம்பி, என்னை எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த பொங்கல் புது நாளில் மட்டும் எனக்கு ஒரு மகிழ்வு அப்படி சொல்லிட்டு தம்பிக்கு எழுதியிருக்காரு. அப்போ தம்பி அப்படின்ற ஒரு வேர்ட்னாவே பேரறிஞர் அண்ணா தான் வந்து தம்பிக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பாரு. ஸோ வந்து அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சென்ட்ரியுக் லிமரியுக் அப்படின்றது வந்து 9th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ் கவிதைகளை வந்து தந்தது யார் அப்படின்னா வந்து கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சொல்லலாம். பாவலர் மணி என்று பட்டம் பெற்றவர் யாருன்னா வந்து கவிஞர் வாணிதாசன். வாணிதாசனை தான் வந்து நம்ம கவிஞர் பாவலர் மணி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. நான் பிச்சமூர்த்தி. காந்திய கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞரை தான் காந்திய கவிஞர் சொல்லுவாங்க. உவமை கவிஞர் வந்து சுரதா. மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோடை கல்யாண சுந்தரம். கவிஞர் வந்து வாணிதாசன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பிசிராந்திரியா என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. பாவேந்தர் பாரதிதாசன். உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தனாலும் முதலிடம் வந்து புத்தக சாலைக்கு வந்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு உடை அடிப்படை தேவை உனக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அது எல்லாத்துக்கும் முன்னாடி புத்தக சாலைக்கு தான் நீ இடம் கொடுக்கணும், நீ நிறைய படிக்கணும்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து என்ன வினான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து உனக்கு சீருடை இல்லையா, நான் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுக்கும் பொருட்டு கொடை இது கேட்கறதுனால அது வந்து கொடை வினான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விடைக்கேற்ற வினாவினை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதுக்கான வினா சரியான வினா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? அதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. உணர்த்தியெண், உணர்த்தினென், நென் அப்படின்னு வந்தாவே உணர்த்தினென்னா தன்னை தான் குறிக்கும். ஸோ தன்மை, ஒருமை, வினைமுற்று. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தமிழாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மட்டும் பாதுகாக்கப்பட்டுள்ள பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் கூறினார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பாரிஸ் அப்படின்னாவே என்ன, பிரெஞ்சுக்காரர்கள் தானே வந்தாங்க. சரி, பாரிஸில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஐரோப்பியர்கள் எல்லாருமே. ஸோ அதுலேருந்து வந்தவங்க யாருமே ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை பற்றி உவே சுவாமிநாதர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சருங்க. அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு கேட்குறாங்க. அறம் அப்படின்றது தான் வந்து ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை கூறுகிறார்? பகைவருக்கு வந்து உதவுறதால வந்து ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லி சொல்றாங்க. ஒழுகல் என்னுடைய இலக்கண குறிப்பு தருக. தொழில் பெயர். ஒழுகல் அப்படின்னா வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்யுன்னு கேட்குறாங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல், வன்மையுள் எல்லாம் தலை. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டின் சொற்பொழிவாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தேவநாய பாவனார். இதுக்கான ஆப்ஷன் எனக்கு தெரியலைங்க. கூற்று 1 3 கூற்று கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் வந்து 26,350 இருக்குதான். கூற்று 2 பார்த்தீங்கன்னா உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை வந்து சங்க இலக்கியங்கள் சொல்றாங்க. இதுவும் சரிதான். விரிவான உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் இல்லைன்னு வந்திருக்கணும். இல்லைன்னு வந்து தான் 3 கூற்றும் சரி. உள்ளன்னு வந்திருக்கு. அப்போ வந்து 3வது கூற்று மட்டும்தான் தவறு, மீதி 2மே சரி. அப்போ கூற்று 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேடை பேச்சு எத்தனை நடைகளை வந்து கொண்டமைவதாக கூறுகிறாங்க. மேடை பேச்சு வந்து 3 வகையா இருக்குங்க. அதுதான் ஆப்ஷன் ஏ. சிறுகதைகளின் மணிமுடி காலம் எந்த தலைமுறை சார்ந்தது? மணிமுடி காலம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தலைமுறை சார்ந்தது. சிறுகதையினுடைய மணிமுடி காலம் வந்து 2ஆம் தலைமுறை. ஆப்ஷன் பி. கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படுவது வந்து ஒயிலாட்டம். ஒயிலாட்டத்தை வந்து கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடுவாங்க. இரட்டொரு மொழிதல் அணியின் வந்து வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ஸ்லேடையாகும். இரட்டொரு மொழிதலுடைய வேறு பெயர் என்னது? ஆப்ஷன் பி ஸ்லேடையாகும். மனோன்மணியத்தின் வரும் கிளைக்காதை எதுன்னு கேட்குறாங்க. மனோன்மணியத்தில் வரக்கூடிய கிளைக்காதை பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதம். அதாவது சிவகாமியின் சபதம் யார் எழுதினாங்கன்னா கல்கி எழுதியிருப்பாங்க. சிவகாமியின் சரிதம் வந்து மனோன்மணியத்தின் வரக்கூடிய கிளைக்கதை அப்படின்னு சொல்லலாம். ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணிய நாடகத்தை வந்து எழுதிய ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 1891. உலகம் நிலையற்றது அப்படி என்ற பாடிய சித்தர் யாருன்னு கேட்குறாங்க. உலகம் நிலையற்றது அப்படின்னு சொன்னது வந்து குதும்பை சித்தர் தான் சொல்லியிருப்பாங்க. உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லிட்டு. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரேல பட்டர் தான் சொல்லியிருப்பாங்க. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு ராமேஸ்வர பெருங்கோவில். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு என்னங்க? ஆப்ஷன் பி ராமேஸ்வரம் பெருங்கோவில். தேவ துதும்பி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? தேவ துதும்பி அப்படின்னாவே தேவராட்டம் தான். ஆப்ஷன் சி. புனலிடை மூழ்கிய பொழிலிடை. இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்து கடைசியில் பாருங்க. தம்பிக்கு கடிதம் எழுதியவர். அப்ப தம்பிக்கு கடிதம் அப்படின்னாவே யார் வருவாங்க? அறிஞர் அண்ணாமலை தான் வருவாங்க. அழகிய குளிர்ந்து கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம்? இறைவன் தானாவே நீங்கிறாங்க. ஸோ இது தன்வினை வர வாய்ப்பு இருக்கு. செய்வினை செய்யப்படவினை வராது. எனக்கு இருந்தாலும் இது டவுட்டா இருக்கு, எனக்கு தெரியலைங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த வகை வாக்கியம் கேட்குறாங்க. நான் திடலில் ஓடினேன். நான் ஓடுறேன். அப்போ வந்து தன்வினை, தான் செய்யக்கூடிய வினை தான் தன்வினை. அப்போ வந்து ஆப்ஷன் சி தன்வினை இஸ் த கரெக்ட் ஆன்சர். பின்வரும் தொடர் எவ்வகை வாக்கியம், எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியான விடை தேர்வு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. அவன் நனையாமலாம் இல்லை, மலையில நனைஞ்சிட்டான். ஸோ பொருள் மாறாத அது ஒரு எதிர்மறை தானே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கீழ்கண்டவற்றில் திருவிக்கா எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. மனுமுறை கண்ட வாசகம். வள்ளலார் எழுதுதான் மனுமுறை கண்ட வாசகம். அதுதான். விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னா வந்து அந்த நூலை இயற்றியது யாருன்னா லிலியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி எழுதுனது யாருன்னா புயலிலே ஒரு தோனி அப்படின்ற ஒரு புதினம் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தமிழக நாடக கலைகளின்
பெருநற்றா யார்? அறிஞர் அண்ணா வந்து யாரை சொல்றாங்க? தமிழக நாடக கலைகளின் பெருநற்றான்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா யாரை சொல்றாங்க? கல்கி. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். வேர்ச்சொல்லை கண்டறிக. நைந்தான். நைந்தான்னா நைந்து. நைந்தானா நைந்து. நன்றின்னு வரக்கூடாது. நைந்து. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் விடைமுறை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தன்மை ஒருமை வரணும். அங்கே படிப்போம் அப்படின்னா தன்மை பன்மை வந்துடும். எதிர்காலத்தையும் காமிக்கணும். அதனால இது பாருங்க, படிப்பேன் அப்படின்னும் போது தன்மையை குறிக்கும், ஒருமையை குறிக்கும், எதிர்காலத்தையும் காட்டும். அதுதான் படிப்பேன். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஓரெழுத்து ஒருமுறை. மீ மீன்ஸ் வான், வானம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓரெழுத்து ஒருமுறைக்கான சரியான விதம் பொறுத்துக. பை அப்படின்னா இளமை, மே அப்படின்னா வந்து அன்பு, வை அப்படின்னா புல், தூ அப்படின்னா உன். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சருங்க. நெக்ஸ்ட் சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றதுன்னு கேட்குறாங்க. அபுல் காசிம். அபுல் காசிமால தான் நிறைவுற்றுச்சு. இரண்டடி அடிகள், இரண்டிரண்டு அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் வந்து கண்ணின்னு சொல்லி சொல்றாங்க. 3 சொல்லின்னு பார்த்துக்காங்க. கண்ணின்னு சொல்றாங்க. எதுகை, இரண்டு அடிகள் வந்து எதுகையால் அமைந்த அதை வந்து கண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விசும்புனா வானம், துளை அப்படின்றது துழாக்கோல், கனல் அப்படின்னா வந்து நெருப்பு, களிறு யானை, மறுப்பு தந்தம். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கீர்த்தனை எந்த டேஸ் வகைகளில் ஒன்றுன்னு கேட்குறாங்க. பக்தி இலக்கியத்தில் ஒன்று தாங்க கீர்த்தனை. எழுத்து வகை அறிந்து பொருள் தருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இயல். ஈ அப்படின்றது உயிர் எழுத்தா, கடைசியில் வந்து மெய் எழுத்தா? உயிர் முதல் மெய்யீர். உயிர் முதல் மெய்யீரா? நெக்ஸ்ட் பாருங்க, புதிது. பூ அப்படின்றது வந்து மெய்யெழுத்து. தூ அப்படின்னு இத்துக்குட்டால் ஊ அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்துன்னு வருது. அப்போ மெய் முதல் உயிரிருன்னு வருது. அடுத்தது ஆ அப்படின்றது உயிரெழுத்து. உயிரெழுத்து மீது என்ன இருக்கு? இங்கே இருக்கு. நீ, இன் குட்டல் ஈ, நீ. அப்போ உயிர் முதல் உயிரிரு வந்திருக்கா? அப்போ ஆணி வந்து உயிர் முதல் உயிரிரு. வா அப்படின்னு வந்து மெய்யெழுத்து. இம்ன்றது முறிதா? அப்போ வந்து மெய் முதல் மெய்யிரு. மெய் முதல் மெய்யிரு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஆப்ஷன் பி. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை வந்து தொடராக எழுதிய இதழ் எதுன்னு கேட்குறாங்க. இது ஓல்டு புக்குங்க, 6th புக்கு. டி ஆப்ஷன் ஆனந்த விகடன்லேருந்து எழுதியிருப்பாரு. வந்து தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி சொல்லி சொன்னவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் தான். ஸோ ஆப்ஷன் டி தான், பரிதிமார் கலைஞர் தான் உயர்தனி செம்மொழின்னு சொல்லிட்டு கட்டுரையை எழுதியிருப்பாரு. அது வந்து ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நிழல் போல தொடர்ந்தான். நிழல் போல அப்படின்னா அது வந்து வடிவத்தை தான் குறிக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து வடிவ உவமை. பின்வருவற்றில் உவமையின் பொருந்தாத பொருளை வந்து தெரிவு செய்ய. எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா ஒன்றும் இல்லைங்க, யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிறது. ஸோ ஆப்ஷன் சி, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான். வருவித்தான் அப்படின்னா வந்து பிறவினையை தான் குறிக்கும். ஆப்ஷன் பி பிறவினைன்னு சொல்லி சொல்லலாம். தெம்மாங்கு அப்படின்னு வந்து நம்ம தென் கூட்டல் மாங்கு பிரிக்குங்க. நானும் அப்படிதாங்க போட்டேன். ஆனால் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேன் கூட்டல் பாங்கு தான் மருவி தெம்மாங்க மாறுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்திலே உணர்வடைந்து போற்றீரே அப்படின்னா வந்து இடைக்காட்டு சித்தன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது திருப்பல்லாண்டு எழுதுது ஏன்னா பெரியாழ்வார். தருமசேனர், அப்பர், வாசிகர் இதெல்லாம் யாருடைய வந்து பட்ட பெயர்னு சொல்லலாம். அது வந்து சைவடியர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநாவுக்கரசருடைய பட்ட பெயர்கள் தான் தருமசேனர், அப்பர், வாசிகர், வாகீசர் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யாரு? தமிழ் 3000 என்னது? திருமந்திரம். திருமந்திரத்தை எழுதியது யாரு? திருமூலர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அடுத்தது பின்வருவற்றில் அகர வரிசைப்படி எடுத்து சொல்லியிருக்காங்க. அகர வரிசைனா ஃபர்ஸ்ட் கா, அடுத்தது வந்து நா, பா, அடுத்தது பாலே இதனுடைய பாப்பு, அப்புறம் மா வரிசையிலேருந்து மம்மா மூ, அதுக்கப்புறம் வாழில் வந்து வை இந்த வருதுங்க. இதான் வந்து ஆப்ஷன் பி தாங்க சரியான ஆன்சர். வினையச்சம் அப்படின்னா வந்து ஓடி அப்படின்றத வருங்க. ஓடிய ஆண் முடியுதா? அப்போ வந்து இது பெயரச்சங்க. ஓடும் அது வந்து ஒரு அது வினை. ஓடும் அப்படின்றது வந்து என்ன சொன்னோம்? அதனுடைய வினைமுற்று வந்து குறிக்குங்க. ஸோ இது நமக்கு வினையச்சம் கேட்குறாங்களா? ஓடி ஈ அப்படின்ட்டு முடியும். வினைமுற்றை தேர்வு செய்யுங்க. வா அப்படின்ற எழுத்துக்கு வினைமுற்று. வந்தான் தான் வந்து வினைமுற்று. வந்தான் என்பது என்னது? வினைமுற்று. இந்த ஆ வந்திருக்குங்களா? இது வந்து பெயரச்சம் வரும், இது வந்து வினையச்சம் வரும். அப்போ வந்தான் என்பது வினைமுற்று. யாழின் வகைகள் என்னன்னு கேட்குறாங்க. யாழின் வகைகள் வந்து 7. ஆப்ஷன் டி. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரத்தை தான் நம்ம குடிமக்கள் காப்பியம் சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம்.
போருளன் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துகை காட்ட அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதாவது இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா, மரித்து காட்ட அப்படின்னா நீங்கள் உள்ளார வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகையும் கோவலையும் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குமா. ஸோ தற்குறி அது தானாக காட்டுக்கு ஆடுது. ஆனால் காட்டுக்கு ஆடுறத வந்து அவங்க பார்த்து என்ன நினைக்கிறாங்களாம், நீ உள்ளே வராதே போயிடு, இங்கே வந்து வந்தால் உனக்கு துயரம் ஏற்படும் சொல்லிட்டு அது மேலே கவிஞர் வந்து ஒரு கருத்தை வச்சு சொல்கிறாராம். இது வந்து தற்குறிப்பேற்று அணின்னு சொல்லலாம். இது வந்து ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்று அணி. உமறு பொறிவர் எழுதிய வேறு நூல் எது கேட்குறாங்க, முதுமொழி மாலை. முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார், குலசேகர் ஆழ்வார். ஆப்ஷன் டி குலசேகர் ஆழ்வார். திருமால் திருமொழியை பாடியது யாரு, குலசேகர் ஆழ்வார். முல்லைப்பாட்டு நெடுஞ்சாற்றுப்படைன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு. நாலடியார் வேளாண் வேதம். வெற்றி வேட்கை நருந்தொகை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் தூதர். தமிழ் தூதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனிநாயகம் அடிகள் தான் தமிழ் தூதர் சொல்லி சொல்லுவாங்க. பாலராவாயன் அப்படின்னா வந்து திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் வந்து அப்பாதுரையார் தான் வந்து பன்மொழி புலவர். சொல்லின் செல்வர் வந்து ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லி சொல்லலாம். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சருங்க. ஐம்பெரும் காப்பியம் என்னும் தொச்சொடரை வந்து தம் உரையில் வந்து குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். பி மயிலைநாதர் தான் வந்து ஐம்பெருங்காப்பியத்தை தன்னுடைய உரையில் வந்து குறிப்பிட்டிருப்பாருன்னு சொல்லாங்க. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது போல். காரிகை கற்று கவி பாடுவதில் விட பேரிகை கொட்டி பிழைப்பதே மேல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கவிதை எழுவது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழி எதுன்னு கேட்குறாங்க. 5இல் வளைவது 50இல் வளைவது. 5 5ன்னு வந்திருக்கு. கீழே 2வது பாருங்க 4ம் 2ம் வந்திருக்கு. அதுக்கு இதில் பாருங்க கிழமை வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஆகு பெயருக்கு உரியது ஒரு வந்திருக்கு. ஆளும் வேலும் பல்லுக்குருதி மட்டும்தான் வந்து ஆகு பெயர் இல்லாதது. ஸோ ஆப்ஷன் சி இது ஆன்சர் கரெக்ட். ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்பது. பன்னரும் பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி. இவ்வரியில் இடம்பெற்றுள்ள எதுகை எதுன்னு கேட்குறாங்க. பன்னரும் நன்னரும். அப்போ முதல் 3. அப்போ முதல் 3 அப்படின்னும் போது இதில் என்ன வரும்னா பொழிப்பு எதுகை தான் வந்திருக்கு. அதனால இது ஆப்ஷன் சி பொழிப்பு எதுகை இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தருகன்னு கேட்குறாங்க. மாறினா மலைங்க. இன்னொரு மாறிக்கு வந்து வேறுபாடு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துருங்க. அலை அப்படின்றது புற்று, களை அப்படின்றது வந்து நீக்கு, தலை அப்படின்னா விலங்கு, இலைனா இலைத்தல். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் அப்படின்னா வந்து பேராளர். டெலிகேட் அப்படின்றது பேராளர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கீழே பார்த்தீங்கன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள சொலரை வந்து கண்டறிக்கும் கேட்குறாங்க. குரல் வடிவில் அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தாங்க கரெக்டு. கனை கொடிது யாழ்கோடும் செவ்விது ஆங்கும் அன்ன வினைப்படு வாளால் குழல் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. தாத்தா தி தி து து அப்படிதான் வந்து ஆப்ஷன் ஏ. தவ பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பம், தூய்மை. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் வந்து உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டா. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். இது வந்து மெய்ப்படிவம் சொல்லி சொல்கிறாங்க. மெய்ப்படிவம் சொல்லி சொல்கிறாங்க. கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து சோழன் நல்லுருத்திரன். ஆப்ஷன் பி சோழன் நல்லுருத்திரன் தான் வந்து முல்லை திணை வந்து பாடியிருப்பாராம். கலித்தொகையில் முல்லை திணையை பாடுறது யார், சோழன் நல்லுருத்திரன். சிதவல் அப்படின்னா வந்து தலைப்பாகைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி சிதவல்னா என்ன, தலைப்பாகை. கொடுக்கப்பட்டுள்ள வேச்சொல்லின் வினையாளனையும் பெயரை வந்து எழுதுங்க. அரை அப்படின்னா வந்து அரைந்தவர். ஆப்ஷன் சி இஸ் அரைந்தவர் தான் வினையாளனையும் பெயருங்க. அடுத்தது இவற்றுள் எது தவறான இணைன்னு கேட்குறாங்க. இரவும் பகலும்ன்றது வந்து சரி. தம்மை வெம்மை தரி விருப்பு வெறுப்புன்றது சரி. அகலாது அணுகாதுன்னு வரணும், ஆனால் வந்து போகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக பிரித்தெடுக்கப்பட்ட சொல்லை எழுதுக. அஞ்சிலோதி. குட்டல் சில குட்டல் ஓதி அஞ்சிலோதின்னு சொல்லலாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 200. ஊன் பொதிய விழா. ஊன் குட்டல் பொதிய குட்டல் விழா. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. தவறாக ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.